இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சில்வர் வச்சுருப்பாங்க. பட் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் கல்லில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம எப்படி அழகாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெமனு, ஒரு ஆஃப் லெமனை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக தீத்தி விடுங்க. இந்த கல்லில் தீத்தி விட்டிங்கன்னா அழகாக க்ளீனாகும். அது சைடில் மேலே இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே தீத்தி விடுங்க. லெமன் எல்லாமே இங்கே இருக்கிற ஜெர்ம்ஸ் கூட சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். சைடெல்லாம் செஞ்சுக்கோங்க. நம்ம எல்லா சைட்லேயுமே இப்படி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டிங்கன்னா இதில் இருக்கிற இந்த அஸ்கார்பிக் அந்த இது வந்துங்க இந்த அழகாக இதில் எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணி தரும். ஃபைனலாக நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணின ஜூஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதில் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துருங்க. நல்லா இப்படி தேய்ச்சிடுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கிற இதெல்லாம் க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிருமிகளும் நிறையா இருக்காது. நிறைய ஜெர்ம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகிடும். பாருங்கள், க்ளீன் ஆகிட்டே வருதுங்க. நம்ம அழகாக இந்த ரெசிப்டில் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த 2 லெமனே திருப்பி இந்த சைட்லலாம் செய்யாத பக்கம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிங்க. இதெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு வந்துடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே அழகாக வாஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ அழகாக அந்த இதுவே இல்லாமல் வந்துருக்குது. இந்த மாதிரி கிரானைட் கல்லெல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுல அழகாக இந்த மாதிரி பண்ணிடலாம். லெமனை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, எந்த மார்பிள்ஸாக இருந்தாலும் கிரானைட் கல் எந்த இதில் இருந்தால் எந்த சிங்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி இந்த 2 எலுமிச்சை பழத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற ஜெர்ம்ஸும் போயிடும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா க்ளீனாக முன்னே எப்படி இருந்தது பாருங்கள். இப்போ நான் இதை வச்சு க்ளீன் பண்ண பிறகு எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.